சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். முன்ன நின்னு ஆசீர்வதிக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. கையிலோட கோவத்தால நீங்க பெருசா எடுத்துக்காம நீங்க எல்லாம் நிச்சயத்துக்கு வரணும். அவளை மனசார வாழ்த்தணும். அவ அப்பா இல்லாத பொண்ணு, நீங்க தான் பக்கபலமா நிக்கணும். உங்க கால கூட விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன பண்ற நீ? எழுந்திரி முதல்ல. எந்திரா மூர்த்தி, சொல்றத கேளு. எந்திரி. கால்ல விழுந்தா மனசு இறங்கிடுமா? எந்திரா. டேய் மூர்த்தி, எந்திரா. எல்லாரும் நிச்சயத்துக்கு வரணும்னு சொன்னா கேளு. எந்திரா. எந்திரிங்க. மூர்த்தி, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. எந்திரி. டேய் மூர்த்தி, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எதுக்கெடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கால்ல எந்திரி. என்ன மூர்த்தி இது? டேய், நீ வந்து மன்னிப்பு கேட்டு என்னடா பிரயோஜனம்? பெரியப்பா, அவதான வந்து மன்னிப்பு கேட்கணும். அவளுக்கு போய் முதல்ல அவளுக்கு புத்திமதி சொல்லி கூட்டு வா. எல்லாரும் சொல்லி அத்தைய நிச்சயத்துக்கு வர சொல்லுங்க ப்ளீஸ். அவளை வந்து விள சொல்லு. ஆம்பளை பசங்க அழுதா எனக்கு பிடிக்காது. இப்ப என்ன, நாங்க எல்லாரும் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு வரணும், அவ்வளவுதானே? ஆமாத்த. நாங்க நிச்சயத்துக்கு வரோம். என்ன இது, பொசுக்குன்னு மனசு இறங்கிட்டாளே. ராஜம்மா, என்னம்மா சொல்ற நீ? ஆமாண்ணே, கையில் ஒருத்திக்காக நம்ம ஏன் மூர்த்தியை அழ வைக்கணும்? நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போவோம், மனசார பொண்ணையும் மாப்பிளையும் வாழ்த்திட்டு வருவோம். ரொம்ப நன்றி அத்தை. நன்றி எல்லாம் சொல்லி என்ன வேத்தாள் ஆக்கிடாத. நான் உரிமையோட தான் வரேன்னு சொன்னேன். நீ சந்தோஷமா போய் நிச்சயதார்த்த வேலையை பாரு. சரிங்க அத்தை. பெரியமா, நான் வரேன். பெரியப்பா, நீங்க வந்துருங்க பெரியப்பா. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. வரேன் பெரியப்பா. மூர்த்தி, ஒரு நிமிஷம் இல்ல. உன் தங்கச்சி பத்தி நீ சொல்லிட்ட, என்ன பத்தி நான் உனக்கு சொல்ல வேண்டாம்? இவரும் உங்க அப்பாவும் என்ன தூக்கி எறிஞ்சப்போ வாழ்க்கையில தோத்துட்டோமேன்னு பல நாள் நொந்து அழுதுருக்கேன். சொந்த பந்தம் ஒருத்தரும் இல்லாத அனாதை ஆயிட்டோமேன்னு கூனி குறுகி படுத்து கிடந்த. அப்போ ஒரு நாள் எழுந்திருச்சு நின்று இந்த உலகத்தை பார்க்கும்போது கூட நிக்கிறது என் புருஷன் மட்டும்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா வாழறதை விட நல்லா வாழணும்னு முடிவு பண்ண. வாழ்க்கையில ஜெயிக்கிறது இல்ல, வாழ்க்கையவே ஜெயிக்கணும்னு நினைச்சேன். கஷ்டப்பட்டு உழைச்சேன். என் கூட துணையா உன் மாமன் நின்னாரு. ராப்பகல வெறியோட உழைச்சதுனால கிடைச்சதுதான் இந்த அந்தஸ்து, பணம், செல்வாக்கு எல்லாமே. சொல்ற என்ன தப்பா எடுத்துக்காத. சாதாரண நர்சிங் படிச்சுட்டு குடும்ப பொறுப்பு பாத்துக்கிற உன் தங்கச்சிக்கே இவ்ளோ திமிரும் ஆணவம் இருக்கும்போது, ஜீரோல இருந்து இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிற எனக்கு எவ்ளோ திமிரும் ஆணவமும் இருக்கும். அப்படி போட அருவாள. இதுதான் ராஜலட்சுமி. என்னோட ஈகோக்கு முன்னாடி எல்லாம் கையல் ஒண்ணுமே இல்ல மூர்த்தி. அவ இது வரைக்கும் என்கிட்ட திமிரா நடந்துகிட்டதுக்கு நாளைக்கு சபையில எல்லார் முன்னாடியும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டுட்டா நான் அவ கூட சமாதானமா போயிடுவேன். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என்ன யோசிக்கிற? உன் தங்கச்சி இறங்கி வரமாட்டான்னு யோசிக்கிறியா? இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்போ நான் சொன்னபடி அவளை என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே எல்லாம் சுமூகமா நடக்கும். பெரியவங்க கிட்ட சின்னவங்க இறங்கி போறதுல தப்பு இல்ல. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன்.
அங்க ஷாலினி என்ன பண்றானே தெரியலையே. சனியம் பிடிச்ச நெட்வொர்க் வேற அங்க அவளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அவ அங்க அன்பு பையன் கூட பேசக்கூடாது. பேசாம நாமளும் ஈகோ பக்கமா கூட போயிருக்கணுமோ? என்னங்க இது? உங்க தங்கச்சி என்னடான்னா நாங்க எல்லாரும் நிச்சயத்துக்கு வரோம்னு சொல்லிட்டா நம்ம இப்ப என்னங்க பண்றது? அதுக்கு அந்த கயல் மன்னிப்பு கேட்கணுமே. அவ மன்னிப்பு கேட்க மாட்டாளே. நமக்கு தான் அவ குணம் தெரியுமே. ஏங்க என்ன? அங்க பாருங்க. அன்பு, நாளைக்கு நிச்சயத்துக்கு நீ இந்த ஷர்ட் தான் போடணும். நானும் இதே கலர்ல தான் ட்ரெஸ் போடுறேன். மேட்சிங்கா இருக்கும்ல. ஓபன் பண்ணி பாரு. ஆ, பாத்தீங்களா? வடிவு, நான் உன்னை காலையிலேயே கேட்கணும்னு நினைச்சேன். ஷாலினி மட்டும்தான் வந்திருக்கா? அந்த குண்டம்மா வரலையா? அவ வரலன்னு தாங்க நினைக்கிறேன். இல்லன்னா கண்டிப்பா இடத்த அடைச்சுக்கிட்டுல நிப்பா. அவ்வளோ பெரிய உருவம் கண்ணுல படாமலா இருக்கும். அந்த அம்மா எப்படி ஷாலினியை தனியா அனுப்பிச்சிட்டு நிம்மதியா இருக்காது? ம். வடிவு, இத வச்சு ஒரு கேம் ஆடிடுவோமா? ஆடிடுவோம். ம். இத அந்த அம்மாவுக்கு அனுப்பி விட்டுருவோம். ஐயோ அன்பு, அம்மா தான் கால் பண்றாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். சரி பேசு. சொல்லுங்கம்மா. எங்க இருக்க?